என்றொழிந்தாரே. பொய்யகத்தே மடவாரொடும் கூடியன் மெய்யகத்தோருளம் வைத்த விதியது கையகத்தேகரும் பாலையின் சாறுகொள் மெய்யகத்தே பெரு வேம்பதுவாமே. கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியில் ஆழ நடுவார் அளப்புருவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரியில் 1372வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். நவாக்கரியை வழிபடும்போது அந்த சக்தியானவள் எப்படி வெளிப்படுகின்றாள் அப்படின்னு அவருடைய உணர்தலையும் உருவ அமைப்பையும் இங்கே நமக்கு எடுத்துக்காட்டுதாகவே உணர்கின்றேன். நவாக்கிரி உள்ளே செல்ல செல்ல என்னென்ன பிரமிப்புகள் ஏற்படுகின்றன, அதிலே நமக்கு என்னென்ன மாதிரி அனுபவங்கள், அவள் காட்சி தருகின்ற அனுபவங்கள், கிரீடம் அணிந்திருப்பாள், பொன்மேனியானவள், தீப்பிழம்பானவள் அப்படின்னு அவர் கண்ட தரிசனத்தை இங்கே நமக்கு உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா. வணக்கம்ங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1372. கொண்ட கனகம் குழைமுடி ஆடையாய் கண்ட இம்மூர்த்தம் கனல் திரு மேனியாய் பண்டமர் ஜோதி படரிதழ் ஆனவள் உண்டு அங்கு ஒருத்தி உணர வல்லார்க்கே. இதுக்கான கமெண்ட்ரி. The one is Parashakti, who is second to none. She is known as Paraparai. கொண்ட கனகம் குழைமுடி ஆடையாய். நம்ம பார்த்துட்டு வரோம். நேத்து பாடல்ல அவங்கள சுத்தி எத்தனை தேவியர்கள் இருக்காங்க, கன்னி தேவியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, யோகினி தேவியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வில்லன்போட இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த உருவத்தெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கொண்ட கனகம், அவங்க கனகம்னா தங்கம், தங்கம், குழை, காதணி, முடி வந்து கிரீடம், ஆடையாய் நல்ல ஆடையெல்லாம் உடுத்தி இந்த தங்கத்தாலே கிரீடம், காதணி எல்லாம் அலங்காரத்தோட இருக்கிற உருவம் நம்ம பார்த்துருக்குறோம். கண்ட இம் மூர்த்தம், மூர்த்தம்னா வடிவம் இல்லைன்னா உருவம். இந்த கண்ட நம்ம வடிவம் எங்க காண முடியும் அப்படின்னா, அவங்க ஃப்ரீக்குவன்சிக்கு, அவங்களோட எனர்ஜிக்கு நம்ம போகும்போது நம்ம பார்க்க முடியும். கனவுல பார்க்க முடியும், தவத்துல பார்க்க முடியும். அந்த மாதிரியான இதுல நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள், முனிவர்கள்லாம் அவங்களும் பார்த்துருக்குறாங்க. அதை வச்சுதான் நமக்கு அவங்களோட உருவத்தை சொல்றாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சில நம்ம போகும்போது, அந்த எனர்ஜிக்கு நம்ம உடம்பும் மனசும் எல்லாமே அந்த இடத்துக்கு போகும்போது தான் நம்ம இப்ப பார்க்க முடியும். நம்ம ஸ்தூல உடம்புல இந்த மனதோட இருக்கிறப்ப அது வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம கண்ட இவ்வடிவம் அதை எப்படி நம்ம வந்து பார்க்குற வடிவம் இது, நம்ம உணர்ற வடிவம் என்ன அப்படின்ற நம்ம கேள்வி வரும் இல்லையா? நம்ம அவங்கள எப்படி உணர முடியும் அப்படிங்கிற வடிவத்தையும் சொல்றாங்க. இப்ப பார்க்குற வடிவம் இப்படி அலங்காரத்தோட, காதணிகள், கிரீடம், இந்த மாதிரியான வடிவத்தோட நம்ம பார்க்குறோம். உணர்ற வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கனல் திரு மேனியாய், கனல்னா நெருப்பு, கனல் திரு மேனியாய் பண்டு அமர் ஜோதி. பண்டுனா ரொம்ப பழைய ஆதி காலத்துல இருக்கிறதுல இருந்து நமக்குள்ள ஆதியிலிருந்தே நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போதே நமக்குள்ள இருக்கிற சக்தி, நமக்குள்ள அமர்ந்திருக்கும் சக்தி. ஜோதி படர் இதழ், அதாவது அந்த ஜோதி வந்து படர்ந்தா எப்படி இருக்கும், நமக்குள்ள இருக்க சக்தி வந்து நமக்குள்ள படர ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ
படர் இதழ் ஆனவள் உண்டு அங்கு ஒருத்தி உணர வல்லார்க்கே. நமக்குள்ள இருக்க ஜோதியாக கனல் நெருப்பாக இருக்கும் உயிர் சக்தியாக இருக்கும் அந்த சக்தி தேவி நமக்குள்ள எப்படி படர்ந்து அந்த நமக்குள்ள இருக்க இதழ்கள்லாம் விரிச்ச மாதிரி, நமக்குள்ள இருக்க இதழ்கள்னா நான் சக்கரத்துல இருக்க இதழ்கள்லாம் சொல்றேன், அந்த மாதிரியும் பார்க்கலாம். இல்லை அந்த அந்த தாமரை இதழ்கள்லாம் விரிந்த மாதிரியும் பார்க்கலாம். அந்த மாதிரி விரிந்து நமக்குள்ள வந்து படர் இதழாக ஜோதி வடிவமாக நமக்குள்ள வந்து இருப்பாங்க. அதை உணர வல்லாருக்கே அது அவங்கள வந்து உணர முடியும். பார்க்கறது வந்து இந்த மாதிரி, உணர்றது வந்து நீங்க ஜோதி வடிவமாக அவங்க உங்களுக்குள்ள படர்ந்து விரிந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து அந்த க்ளீம் சக்தியில் ஆரம்பித்து ஒவ்வொரு க்ளீம் சக்தியை முதன்மையாக வச்சு சொல்கிற நவாக்கரி மந்திரம். இப்போ எப்படி நம்ம வந்து 81 பீஜங்களுக்கும் சேர்த்து ஒரு தேவியாக ஒருத்தவங்களை சொல்லணும் அப்படின்னா நம்ம பாலாம்பிகையை சொன்ன முழுமையான நவாக்கரி மந்திரத்துக்கான தேவியாக வந்து பாலாம்பிகையை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அத்தனை தேவிகளோட சக்தியும் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த க்ளீம் ஆரம்பிக்கிறது வந்து க்ளீம் வந்து காளி தேவி அம்சமோட இருக்கிற மந்திரம். ஆனால் நம்ம இந்த எல்லா மந்திரத்தோட சேர்க்கும் போது ஒரு தேவி வராங்க. க்ளீம்ல இருந்து ஆரம்பித்து மற்ற பீஜங்களையும் சேர்க்கும் போது ஒரு தேவி வராங்க. அவங்களோட உருவத்தை வச்சு தான் அவங்க தான் வில்லம்பு படைப்பாசம் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு தான் இப்போ பார்த்துட்டு வர மந்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் பார்க்குறது அந்த தேவியை நமக்குள்ளே எப்படி உணர்றது அப்படின்னா, நம்ம அந்த உணர நிலைமைக்கு அந்த மனம் அடங்கி உணர்வு நிலைக்கு நம்ம சென்றோன்னா அந்த சக்தி தேவி நமக்குள்ளே இருக்கிறத உணர முடியும். அந்த உணர்றது வந்து எப்படி இருக்கும்னா, நமக்குள்ள கனல் நெருப்பாக அவங்க படர்ந்து அந்த உயிர் சக்தியோட படர்ந்து அந்த உணர்வு அந்த கனலாக இருக்கிற அந்த தேவியை நம்மளால உணர முடியும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1372வது திருமந்திரம். காதணி குண்டலம் கைகளில் ஆயுதம். திருமந்திரம். கொண்ட கனகம் குலை முடி ஆடையாய், குண்ட இமுத்தங் கனல் திருமேனியாய், பண்டு அமர் சோதி படரிதழ் ஆனவள், உண்டு அங்கு ஒருத்தி உணர வல்லாருக்கே. பொன்னாலான காதணியும் மணிமுடியும் பட்டாடையும் கொண்டிருக்கும் பராசக்தியின் திரு உருவம் ஜோதி பிளம்பானது. இயல்பாகவே தொன்மை காலத்தே இருந்தே சிவந்து செவ்வரி படர்ந்து விளங்கும் செவ்வாயினள் அன்னை. இப்படிப்பட்ட ஒப்பற்ற அழகிய உருவுடைய அன்னை அவளை அறிய வல்லாருக்கே வெளிப்பட்டு அருள்வாள். கனகம் பொன், குலை காதணி, கனல் நெருப்பு, பண்டு மிக பழங்காலத்தில், சோதி சிவந்த ஒளி நிறம், இதழ் உதடு. கழக வெளியீட்டில் திருவருள் அம்மையின் காதணியும் திருமுடியும் ஆடையும் பொன் வண்ணம் ஆவன. திகழ்கின்ற பெரிய முத்துக்களால் ஆவன அணிகள். திருமேனி தழல் வண்ணம். தழல் என்றால் நெருப்பு. தொன்மையிலேயே இயற்கை செவ்வொளியாய் விளங்குவன உதடுகள். ஒப்பில்லாத அம்மையின் இத்திரு உருவினை அவள் அருட்கண் கொண்டு கண்டு வழிபடுக. அத்தகைய வழிபாட்டினருக்கே அம்மை வெளிப்பட்டு அருளுவள். கனகம் குலை பொன்னாலாகிய குலை, கண்டவி முத்தம் பருமுத்து, கனல் திருமேனி கனல் நிறமேனி, சோதி படர் இதழ் செவ்வதரம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை. வாங்கய்யா பிரணவனையா. வணக்கம் ஐயா. கிருத்திகா இருக்காங்களா பாருங்க. இங்க தெரியல, எனக்கு தெரியல.
கிருத்திகாமா இருக்காங்களா? சரி எனக்கு காமிக்கல. இல்ல வரலைங்க ஐயா இன்னும். சரி சரி, அவங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க. அப்படியே அந்த காலத்துல கரண்ட் போன உடனே ரேடியோ நிற்கும், அது மாதிரி நிறுத்திக்கலாம் அவங்க வந்தாங்கன்னா. சரி, இப்ப என்னன்னா ஆம், கௌரி அம்மா சொல்லுங்க. முதல் வரி கொண்ட, ரெண்டாவது வரி எப்படி தொடங்குது? கண்ட இம்மூர்த்தம். கண்ட. மூணாவது வரி எப்படி தொடங்குது? பண்டமர். பண்டமர் ஜோதி. நாலாவது வரி உண்டங்கு. உண்டங்கு ஒருத்தி. இதுல முதல்ல கொண்ட, இதுல எல்லாத்தையுமே முதல்ல ஏன் இந்த வடிவத்தை ஏன் அவர்கள் எடுக்கிறார்கள், அப்படி எடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே பார்த்தோம், சக்தி அப்படிங்கிறது 5. அதாவது நம்முடைய அறிவுக்கு புலனாகிற சக்தி 5. புலனாகாதது அப்படிங்கிறது ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது புலனாகாதது. ஸ்வரூபம் தான் உண்மையான வடிவம். அது அது ஞானிகளுக்கு தெரியும். ஆனா ஸ்வரூபத்துல இருந்து ரூபம் அப்படிங்கிற தன்மைக்கு வரும்போது என்ன ரூபமா இருக்கிறாங்க அப்படின்னா நெருப்பின் ரூபமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அம்மையை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நெருப்பின் வடிவமா வராங்கங்க. இந்த நெருப்பு தூய நெருப்பு. இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் சுத்தமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ப்ளூ கலர்ல எரியணும். நீல நிறமா எரிஞ்சதுன்னா அடுப்பு சுத்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் ஔவையார் கூட விநாயகர் அகவல்ல நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த நெருப்பு, இந்த பொண்ணு இருக்கு பாருங்க, கனகம், இது எங்க உருகும் அப்படின்னா நெருப்புல தாங்க பொண்ணு உருகும். உருகின பிறகுதான் அது பல்வேறு விதமான அணிகலனா வரும். அது மாதிரி நம்ம மனசு, நம்முடைய உடம்பு, மனசு, அறிவு, உசுறு, இது எல்லாமே உருகணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுல போய் உருகணும் அப்படின்னா ஒளியில் போய் உருகணும். அதுக்கு ஒரு திருவாசக பாட்டு இருக்கு பிடித்த 10ல. அது மாதிரி ஒளியில போய் உருகணும். அப்படி உருகிறதுக்காக தான் அவங்க நெருப்பா வராங்க. அந்த நெருப்பா வரவங்க அவங்களுக்கு ஆடை இருக்குங்க. அந்த ஆடை என்ன அப்படின்னா முதல்ல பொன். அந்த பொன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரிதானது அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்துல ரேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த முடி இருக்கு பாருங்க. இப்ப பெண்களுக்கு உண்மையான அழகே எது அப்படின்னா முடிதான். அந்த காலத்துல பாஞ்சாலிய துச்சாதனன் முடிய பிடிச்சிதான் இழுத்துக்கிட்டு துரியோதனன் சபையில நிறுத்துவான். இந்த காலமா இருந்தா அப்படி முடியுமா? யோசிச்சு பாருங்க. பிடிச்சி இழுத்தா முடி கையில இருக்கும், பாஞ்சாலி ரூம்ல இருப்பாங்க. அது மாதிரி ஆயிடும். ஆனா அது உண்மையான முடிதான் பெண்களுக்கு உண்மையான அழகு. அழகை முழுமைப்படுத்துறதே அதுதான். அது ஒரு சினிமா பாட்டுல சொல்லுவாங்க, விடியாத இரவு எது, பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி. ஆனா இது மானிட பெண்களுக்கு. ஆனா நம்ம அம்மாவுக்கு, பார்வதி தேவிக்கு கூந்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது தான். அந்த ஞானமே அவங்களுக்கு ஆடையாக கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் மூர்த்தம் அப்படின்னா வடிவம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கண்ட அப்படின்னு சொன்னா கண்களால் பார்ப்பது அப்படிங்கிறது இனிஷியலுங்க. ஆனா அறிவால் பார்ப்பதற்கு பாருங்க, அதுதான் ஃபைனல். எப்பவுமே இனிஷியல் எது, ஃபைனல் எது
அப்படின்னு பார்த்துக்கணும். அதனால கண்ட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஆராய்ந்து, அதுக்கப்புறம் அறிந்த, ஆய்ந்து அறிதல், அதுதான் கண்ட அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த திருவிளையாடல்ங்கிற படத்துல ஒரு செய்யுள் வரும் பாருங்க. கொங்குதேர் வாழ்க்கை காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. காமம் செப்பாதுன்னா உன் விருப்பத்துக்கு சொல்லாத, நீ ஆய்ந்து அறிந்த உண்மையை சொல்லு, கண்ட அது மொழியுமோ. அதை பிரிக்கணும். கண்ட அது மொழியுமோ. கண்ட அப்படின்னா ஆராய்ந்து உணர்ந்த, அது அப்படின்னா உண்மை, உண்மைய சொல்லு அப்படின்ற அர்த்தத்துல வரும். அதனால இந்த இடத்துல நம்ம செய்யுள்ல பொயிட்ரியில கண்ட அப்படின்னா கண்ணால பாக்குறது மாத்திரம் இல்ல. கண்ணால பாக்குறது இல்லையான்னு கேட்க கூடாது, கண்ணால பாக்குறதும் தான். ஆனா இதனுடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா கண்ணால பாக்குறது, அப்புறம் மனசால நினைக்கிறது, அப்புறம் அறிவால உணர்றது, அது உசுர்ல போய் கலக்கிறது. உயிர் அப்படின்னு சொல்றதை விட உசுறு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அது அன்பு கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால கண்ட அப்படின்னா ஆராய்ந்து அறிந்து உணர்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆராய்ந்து அறிந்தவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா பண்டு அப்படின்னா பழமை, மிக பழமை, ஆதி பழமை அப்படின்னு அர்த்தங்க. அந்த ஆதி பழமை அதுல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒளியாகவே இருந்தார்கள், ஜோதியாகவே இருந்தார்கள் அப்படிங்கிறது தான். ஜோதி அப்படிங்கிறது என்னன்னா அறிவு, அன்பு, அருள், இது மூணும் சேர்ந்த ஒரு ஒளி உண்டாகும், அதுதான் ஜோதி அப்படிங்கிறது. அந்த அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே, பண்டுங்கிறதுக்கு முன்னமே அப்படின்னு ஒரு வார்த்தை. இதை நம்ம எங்க நல்லா புரியும் அப்படின்னா இந்த சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் இருங்க, பழைய படம், நாகேஷ் நடிச்சது. அதுல நாகேஷ் ஒரு ஆங்கில தொடர் ஒன்று சொல்லுவாருங்க. லாங் லாங் அகோ நோபடி கேன் சே ஹவு லாங் அகோ. எவ்வளவு பழமையானதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாதான். லாங் லாங் அகோ நோபடி கேன் சே. கிருத்திகா வந்துட்டாங்களா? இன்னும் இல்ல. சரி சரி ரைட்டு, வந்திருந்தா சொல்லுவீங்க. அப்ப லாங் லாங் அகோ நோபடி கேன் சே ஹவு லாங் அகோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம பொருள் பார்த்தோம்னா பண்டு அப்படின்னு அர்த்தங்க. இந்த பண்டு அப்படின்னா பழமையான அப்படின்னு அர்த்தம். தெலுங்குல கூட பாத்தீங்கன்னா அந்த பழத்துக்கு பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பண்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா முதல்ல பூவு, அப்புறம் பிஞ்சு, அப்புறம் காய். அப்ப பழமையானது தான் அங்க இனிமையானது. பூவுங்கிறது புதுமை, அப்புறம் கொஞ்சம் தொடர்ந்து வந்தோம்னா பிஞ்சு, அப்புறம் காய். இது மூணும் சேர்ந்துதான் பழமையா மாறிடுது. அதனாலதான் பழத்துக்கு தெலுங்குல பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்ப அமர் அப்படின்னாலே அழகான அப்படின்னு அர்த்தங்க. அமர் அப்படின்னா அழகான அப்படின்னு அர்த்தம். அழகான ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவங்க இவர்களை உண்டு அங்கு ஒருத்தி. இந்த ஒருத்தி அப்படிங்கிறதுக்கான பொருளை நம்ம உணரணும் அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றோம்ல. ஒருவன் அப்படின்னா ஒப்பற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தி அப்படின்னா ஒப்பற்றவள் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆண்டாள் நாச்சியாரோட திருப்பாவையில 25வது பாட்டு. திருப்பாவையை மனப்பாடம் பண்ணணும். திருப்பாவை எப்படி வள்ளலாருடைய திருவருட்பா இதெல்லாம் மரணமிலா பெருவாழ்வை கொடுக்குமோ அது மாதிரி ஆண்டாள் நாச்சியாருடைய 30 பாசுரங்களுமே மரணமிலா பெருவாழ்வை கொடுக்கும். அந்த 25வது பாசுரத்துல
குறிக்கிற மாதிரி இருந்தா குறிச்சுக்கோங்க. 25வது பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து, அதாவது விஷ்ணு 9வது அவதாரத்துல பிறக்கிறாருல தேவகிக்கு சிறைச்சாலையில, தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் பிறப்பாரு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், அந்த ஓர் அப்படின்னா ஒப்பற்ற இரவு, இரவுல பிறக்கிறாங்க. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து, அதே இரவுல வாசுதேவன் என்ன பண்றாருன்னா கம்சன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த குழந்தைய கொண்டு போய் யசோதை கிட்ட படுக்க வச்சிடறாரு. யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அதே எடுத்துன்னு இங்க தேவகி கிட்ட விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையை அப்புறமா வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கலாம். அது மாதிரி ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி அப்படின்னா அந்த இடத்துல தேவகி ஒப்பற்றவள். ஏன்னா இறைவனே மகனா பிறக்கிறாங்க இல்லைங்க. அதனால ஒப்பற்றவளாகிய தேவகிக்கு பிறந்து ஓரிரவில், அந்த ஒப்பற்ற இரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து, பெக்கிறத விட வளர்க்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? அதனால ஒருத்தி மகனாய் வளர்ந்து, அந்த ஒருத்தி அப்படிங்கிற அந்த சொல்ல ஆண்டாள் நாச்சியார் 2 தடவை போட்டிருப்பாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாசனம் ரொம்ப அருமையா இருக்கும். அதே பொருள்ல இங்க பார்த்தோம்னா ஒருத்தி அப்படின்னா ஒப்பற்றவளாகிய அம்மை. யாரோடவும் கம்பேர் பண்ணி இப்படிப்பட்டவங்க எல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா அது தவறு. அதனால அது மாதிரி அந்த ஒருத்தி உணர, அந்த ஒருத்தி உணர அப்படின்னு இருக்குது பாருங்க. அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஒருத்தியை, அந்த ஐ மறையும் அந்த இடத்துல. அந்த ஒருத்தியை உணரக்கூடியவர்கள் யாரோ அவர்களே வல்லவர்கள். அவர்களுக்கு அவர்கள் என்ன சொன்னாலும் பலிக்கும், என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா அப்பவே, சொன்ன மாத்திரத்துல பலிக்கும், நினைச்ச மாத்திரத்துல நடக்கும், கேட்டப்பவே கிடைக்கும். அதுதான் வல்லார் அப்படிங்கிறது. வல்லார் அப்படின்னா வல்லமை பொருந்தியவர்கள். பாரதியாரு வல்லமையை யாருக்கிட்ட கேட்கிறாரு தெரியுங்களா? சிவசக்தி கிட்டதான் கேட்பாரு. சொல்லடி சிவசக்தி அப்படின்னு கேட்டு, வல்லமை தாராயோ இந்த மாநிலம், மாநிலம்னா உலகம், இந்த உலகம் பயனுற வாழ்வதற்கே. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, நம்மளும் யாருக்கிட்ட கேட்கணும். பாரதியார் யாருக்கிட்ட கேட்டாரோ அவங்க கிட்ட தாங்க நாமளும் கேட்கணும். யாரு கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் கொடுப்பாங்க. அதனால எல்லாமே வேணும் அப்படின்னா அம்மா கிட்ட தான் கேட்கணும். எல்லாம் தருவாள் அன்னை அப்படின்னு சொல்லி எனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கேள்வி ஞானம். ஏன்னா எங்கேயாவது சொல்லணும், இல்லைன்னா மறந்து போயிடும். அதனால மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு இடம் கேள்வி ஞானம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அருமை ஐயா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. இந்த ஒப்பற்றவளா நீங்க ஒருத்திய பார்த்தது ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சொன்னது எல்லாமே. ஓதுதலோட நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. சரி, ஓதுதல் அப்படின்னா இன்னைக்கான திருவாசகம் ஏற்கனவே பார்த்த பாடல் தான், பிடித்த 10. அதுல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ, பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. இங்கதான் நம்ம கவனிக்கணும்.
ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. யாருடைய? பாவியேனுடைய. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. செல்வமே சிவபெருமானே. ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அந்த குழந்தை ஓடும், அம்மா பின்னாடியே ஓடுவாங்க. அது மாதிரி புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. சிவபெருமானே செல்வமே. யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. சிக்கன பிடித்தேன் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. அற்புதமா இருந்தது. நன்றிங்கய்யா. வேற யாருக்காவது கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். தளத்தை நிறைவு செய்யலாம் இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. சார் திருப்பூர் பாலு சார் இருக்காரு, ஏதாவது கேள்வி இருக்கா சார்? அவர்தான் எப்போதும் கேள்வி கேட்கிறவர் பெரும்பாலும். சரி, இல்ல போல இருக்கு. நீங்க நிறைவு பண்ணிடுங்க கௌரியம்மா. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.